أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسول أما بعد. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் ஜுமாவினுடைய நாள் என்றார்கள் இறைவனின் இறுதி தூதுவராம் அனலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்டது ஒரு சிறப்புக்குரிய நாளில் படைத்த இறைவனால் மனிதர்களுக்காக வகுத்தளிக்கப்பட்ட இந்த இனிய இஸ்லாமிய மார்க்கத்தினை அதனினுடைய தூய்மை மனம் மாறாமல் அறிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொண்ட அந்த சத்திய மார்க்கத்தினை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று குழுமி இருக்கிறோம். சத்தியத்தை கேட்டுணர்ந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற நல்லதொரு பாக்கியத்தினை ரப்பல் ஆலமீன் குழுமி இருக்கின்ற அனைவருக்குமே தந்து அருள்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினை ஏற்று இந்த மார்க்கத்தினுடைய ஏவல் விலக்கல்களை பின்பற்றி நாம் வாழ்ந்து மரணித்தால் மறுமை நாளில் நமக்கு இறைவன் ஏராளமான பரிசுகளையும் வெகுமதிகளையும் தருவதை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் மறுமை நாளில் சுவனம் என்கின்ற அந்த பாக்கியத்தை தருவான். அந்த சுவனத்தில் ஏராளமான இன்பங்களையும் பரிசுகளையும் அல்லாஹ் தருவான் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் நமக்கென்று மிகப்பெரிய பரிசொன்றை தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாமே மரணத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறதா, மரணத்திற்கு பிறகுதான் இறைவன் புறத்திலிருந்து பரிசுகள் வெகுமதிகள் வழங்கப்படுகிறதா என்றால் அது மாத்திரமல்ல, உலகத்தில் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் நமக்கென்ற ஒரு மிகப்பெரிய பரிசை தயாரித்து அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறான். நாம் அதனை பெற்றுக்கொள்ளுகிறோமா? இறைவன் புறத்திலிருந்து தரப்படக்கூடிய அந்த வெகுமதியை முழுமையாக நம்முடைய கைகளில் ஏந்தி கொள்ளுகிறோமா என்பதைத்தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன பரிசு? உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டுமே தரப்படக்கூடிய அந்த பெரிய வெகுமதி என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அந்த பெரிய வெகுமதி என்ன? அதுதான் தக்வா என்று சொல்லப்படுகின்ற அந்த இறை அச்சம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மாத்திரம், ஏகத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் கிடைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பரிசுதான் அந்த தக்குவா. இன்றைக்கு நாமெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுமையை நம்புகிறோம், சுவனத்தை நம்புகிறோம், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய போதனைகளை எல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றுகிறோம் என்று நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. வாழ்க்கையில் முழுமையான அந்த இறையச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ஒரு இஸ்லாமியன் என்றால், ஒரு ஏகத்துவவாதி என்றால் அவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சம், இலக்கணம் என்று சொல்வதாக இருந்தால் அந்த இறையச்சம் தான். யாருடைய வாழ்க்கையில் இந்த இறையச்சத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களால் தான் முழுமையான இஸ்லாத்தினையே பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் 62வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் ஒரு பெண்ணம்பெரிய செய்தியை சொல்லி தருகிறான். அந்த செய்தி என்ன தெரியுமா? நமக்கு முன்னால் திருமறை குர்ஆன் வழங்கப்படுவதற்கு முன்னால் ஒரு சமுதாயம் இருந்தார்கள். அந்த சமுதாயம் தான் யூத சமுதாயம். அவர்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருந்தான், எல்லா உபதேசங்களையும் தந்திருந்தான். இன்றைக்கு நாம எப்படி வச்சிருக்கோமோ, குர்ஆனை எப்படி வச்சிருக்கிறோமோ, குர்ஆனினுடைய உபதேசங்களை எப்படி வைத்திருக்கிறோமோ, அதே போல எல்லா உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் பெற்ற ஒரு சமுதாயம், ஒரு பெரிய சமுதாயம், ஒரு அறிவு நிறைந்த சமுதாயம் என்று சொன்னால் அந்த யூத சமுதாயத்தை சொல்லலாம். ஆனால் குர்ஆனில்
தன்னால் வேதம் தரப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ஒரு பெரிய ஆளுக, ஒரு அறிவாளிக அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு உதாரணத்தை சொல்லணும், அவங்களை எப்படி அறிமுகம் பண்ணணும்? இப்போ நம்முடைய நண்பர் இருக்கிறார், அவர் நல்ல படித்தவர், நிறைய செய்திகளை தெரிந்தவர், நல்ல அறிவாளி. அவரை பற்றி வேறு ஒரு நண்பரிடத்திலோ நம்முடைய குடும்பத்திலிடத்திலோ அல்லது வேறு எங்காவது அறிமுகம் செய்யும் பொழுது அவர்களை எப்படி உயர்வாக வைத்து அறிமுகம் செய்வோம், அவரை பற்றி எவ்வளவு உயர்வாக பேசுவோம். ஆனால் குரானில் அல்லாவால் வேதம் தரப்பட்ட ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் எப்படி அறிமுகம் செய்கிறான் தெரியுமா? மதலுல்லதீன ஹும்மிலத்து தௌராத், தௌராத் வழங்கப்பட்ட சமுதாயம், அந்த தௌராத் என்கின்ற வேதத்தை பெற்றுக்கொண்ட சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கம்மத்தலில் ஹிம்மாரி, அவர்கள் கழுதைக்கு ஒப்பானவர்கள். ஒரு பெரிய ஒரு அறிவாளி, வேதம் கொடுக்கப்பட்டு எல்லா வழிமுறைகளும் காட்டப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் திருமறை குரானில் அறிமுகம் செய்யும் பொழுது சொல்லுகிறான், அவர்கள் கழுதைகளை போன்றவர்கள். கழுதை என்ன செய்யும்? அந்த கழுதையினுடைய முதுகலை தூக்கி நீங்க எதை வச்சீங்கனாலும் சுமக்கும். அது நல்லதா கெட்டதா பழசா புதுசா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஒரு புதிய ஆடையினுடைய ஒரு சுமையை தூக்கி கழுதையினுடைய முதுகுல வைக்கிறீங்க, புது ஆடை, அதை நம்ம பத்திரமா கொண்டு போகணும், அல்லது அந்த புதிய ஆடையை நாம எடுத்து உடுத்திக்கணும் அப்படின்னு அந்த கழுதை நினைக்குமா? நினைக்காது, அதுக்கு அது தெரியாது. அழுக்கான ஆடையை தூக்கி வைக்கிறீங்க, இது ஒரு அழுக்கு, அழுக்கு நிறைஞ்சிருக்கிற ஒரு ஆடை அப்படின்னு அது பிரிச்சு பார்க்குமா? பார்க்காது. ஒரு காகிதத்தை தின்னும், ஒரு செவுத்துல ஒட்டப்பட்டு இருக்கிற போஸ்டரை தின்னும். அதே கழுதை கிட்ட போய் ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்தா, இது 500 ரூபாய் நோட்டு, இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்குமா? அதையும் சேர்த்து சாப்பிடும். இதுதான் அந்த கழுதையினுடைய பண்பு. அப்படி அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய அந்த கழுதையோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான் என்றால் ஏன் அப்படி ஒப்பிட்டான்? அவ்வளவு பெரிய சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாக அல்லாஹ் ஏன் சொன்னான்? அதற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வினுடைய வசனங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்களினுடைய உதாரணம் மிக கெட்ட உதாரணம். அல்லாஹ் சொல்லுகிற வசனத்தை பாருங்க, அல்லாஹ்வினுடைய வசனத்தை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். என்ன பொய்ப்பித்தார்கள்? அவர்கள் செய்த காரியம் என்ன? அவர்களினுடைய வாழ்க்கையில் அந்த இறையச்சம் என்கின்ற பண்பை அவர்கள் விட்டொழித்தார்கள். எல்லாம் படிச்சுக்குவாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு எல்லா தகவலும் தெரியும், மார்க்கம் தெரியும், அல்லாஹ் தெரியும், அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல்கள் தெரியும், எது ஹலால் எது ஹராம் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவார்களா? செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரம் வரும் பொழுது, இறையச்சத்தை கடைபிடிக்கும் பொழுது அதனை செய்ய மாட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு இழிவை அல்லாஹ் கொடுத்துட்டான் பாத்தீங்களா? அப்ப வாழ்க்கையில நாம பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிசு அல்லாஹ்வினுடைய வெகுமதி அந்த இறையச்சம் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அந்த நபி தோழர்களினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எத்தனை நபி தோழர்களினுடைய வாழ்க்கையை பற்றி பேசலாம். அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் மேன்மை அடைந்தவர்களாக வாழ்ந்த நிறைய நபித்தோழர்களினுடைய வாழ்க்கை உதாரணமாக சொல்லலாம். அப்துல்லா இப்னு சல்லாம் ரலியல்லாஹு அவர்கள். உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன சர்டிபிகேட்டை பாருங்க. உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது ஒரு சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இதோ இந்த அப்துல்லா பின் சல்லாமை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ்வினுடைய தூதர் அறிமுகப்படுத்தினார். அவரனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த இறையச்சத்தை எப்படி பேணி பாதுகாத்துக் கொள்ளுகிறார் தெரியுமா? ஒரு நாள் அப்துல்லா பின் சல்லாம் அவர்கள் தூங்குறாங்க. தூங்கும் போது ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு உயர்ந்த இரும்பாலான ஒரு பெரிய மரம் மாதிரி ஒரு அமைப்பு, அதுல ஏற சொல்லி சொல்றாங்க. அந்த கனவுல அவரால் ஏற முடியாது, இதுல எப்படி நான் ஏற முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பணியால் அவரை தூக்கி பலவந்தமா அதுல ஏற சொல்லி ஏற்றி விடுகிறார்கள். அவர் அப்படியே மேல போன உடனே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை பார்க்கிறார். அந்த நிலப்பரப்பு பூரா பச்சை பசேல்னு ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் சேர்றார். விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு கயிறு அங்கே இருக்கிறது. அந்த கயிறை பற்றி பிடித்துக் கொள்கிறார், கெட்டியவை பிடிச்சுக்கிறார். அந்த இடத்துல அந்த கனவு அதோடு முடிகிறது. அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் வருகிறார். அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம் எப்படி தெரியுமா? தினமும் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே அமர்ந்து கொள்வார்கள். தன்னுடைய தோழர்களோட உட்கார்ந்து நேற்று இரவு யாராவது ஏதாவது கனவு கண்டீர்களான்னு கேட்டு அந்த கனவினுடைய விளக்கத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த நேரத்துல சல்லாம் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கனவை சொல்லுகிறார். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏறி போனீங்களே அதுதான் அல்லாஹ்வினுடைய பாதை,
நீங்கள் பார்த்தீர்களே அந்த பச்சை பசேல் என்ற புல்வெளி, அதுதான் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம். நீங்கள் கெட்டியாக கயிறை பிடித்திருந்தீர்களே, நீங்கள் வாழும் காலமெல்லாம் இஸ்லாத்தினை ஏற்று அதனை கெட்டியாக பிடித்து நீங்கள் வாழ்ந்து மரணிப்பீர்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த கனவிற்கு விளக்கம் சொல்லுகிறார். ஒரு மனிதரினுடைய மனதில், உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையும் அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் எவ்வளவு தூரம் புறையோடி போயிருந்தால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு நபரை பார்த்து அவரினுடைய மரணம் வரை நடக்கக்கூடிய நிகழ்வை ஒரு முன்னறிவிப்பாக சொல்லுகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நினைத்து பாருங்கள், உரசி பாருங்கள். நாம இன்னைக்கு முஸ்லீமா இருக்கோம், நம்மால் இயன்ற இபாதத்துகளை செய்கிறோம், தொழுகிறோம். ஆனால் மரணிக்கும் வரை நாம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்து மரணிப்போம் என்று நமக்கு யாராவது சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? நம்முடைய இறையச்சத்தினுடைய அளவை வைத்து நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம். நான் மரணிக்கும் வரை நான் எந்த இறையச்சத்தின் அடிப்படையில் வாழ்கிறேனோ அது என்னை சாகும் வரை முஸ்லிமாக வாழ வைக்கும் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது தானே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழல தானே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழல. குர்ஆன் கிடைத்திருக்கிறது, நபிவழி கிடைத்திருக்கிறது, ஏகத்துவம் கிடைத்திருக்கிறது. எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வைத்துக் கொண்டு என்னால் முயன்றதை செய்வேன், ஏதோ வாழ்வேன் என்று வாழ்ந்தால் நாமும் அந்த யூதர்களுக்கு ஒப்பாகத்தானே மாறி போய்விடுவோம். அதை எச்சரிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்தையே சொல்லுகிறான், அந்த செய்தியையே சொல்லுகிறான். ஒரு ஈமான் கொண்ட அடியானுக்கு உலகத்தில் அந்த இறையச்சத்தை போல பெண்ணம்பெரிய ஒரு பரிசு எதுவுமே இருக்காது. இஸ்லாமியர்களை தவிர, இன்னும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஏகத்துவவாதிகளை தவிர இந்த சுவையை இந்த உலகத்தில் யாரால் உணர முடியும்? என்ன கடவுள் கொள்கை வச்சிருக்கவங்களோடு இருந்தாலும், யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும், அவர்களோடு நீங்கள் இஸ்லாத்தை உரசி பாருங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில சமகாலத்துல நடைபெற்ற ஏராளமான நிகழ்வுகளை சொல்ல முடியும். நமக்கு அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம், அந்த மாநிலத்தில் ஒரு பெண்ணம்பெரிய வழிபாட்டு தலம். அது எந்த அளவுக்கு பெருசுனா பல நூற்றாண்டுகளாக அங்கே இருக்கிறது, அது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த வழிபாட்டு தலத்தில் அவர்கள் யாரை கடவுளாக மதிக்கிறார்களோ அந்த கடவுளினுடைய பெயரை சேர்த்து பெரும்பாலானவர்கள் வைத்திருப்பார்கள். நீங்க கர்நாடக மாநிலத்துல போய் அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு நபர், ஒரு ஆணை சந்திக்கிறீங்கன்னா அவர் கூட அந்த வழிபாட்டு தலத்தில் இருந்த கடவுளினுடைய பெயர் சேர்த்துதான் வைக்கப்பட்டிருக்கும். நம்ம எப்படி இரண்டாவது பெயர் வைக்கிறோம், அகமது, முகமது நல்லா வைக்கிறோமா இல்லையா? அதே போலத்தான் வைத்திருப்பார்கள். அப்படி இரண்டரை அவர்களினுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு வழிபாட்டு தலம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, எப்ப தொடர்ச்சியாக விடுமுறை கிடைத்தாலும் குடும்பமாக அங்கே போய் வருவதுதான் அவர்களுக்கு ஒரு பிரதான வேலையா இருக்கும். கர்நாடகால அல்லது பெங்களூர்ல வேலை செய்த நம்முடைய சகோதரர்களை கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு இடம். அதை குறித்த ஒரு செய்தி வருகிறது, அதை குறித்த ஒரு தகவல் வருகிறது. என்ன? அங்க நீண்ட நெடிய காலமாக துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருந்த ஒருவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு அங்க காணாம போயிடுறார். எங்கெங்கயோ தேடி பாக்குறாங்க, அவர் காண கிடைக்கல. கொஞ்ச காலம் கழிச்சு அவரே தன்னுடைய வக்கீலோடு முன் வந்து ஒரு பத்திரிகை நிருபர்களை சந்திக்கிறார். அவர் சொல்றார், நான் கொஞ்ச நாளா காணாம போனேன், வேற ஒரு மாநிலத்துல வேற ஒரு இடத்துல போய் பதுங்கிட்டேன், ஆனாலும் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியல. எனக்கு தெரிந்த செய்தியை இந்த உலகத்தில் மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் என்னுடைய வக்கீலோடு வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு செய்தியை சொல்லுகிறார். அவர் சொன்ன செய்தி தான் கவனிக்கப்பட வேண்டியது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அந்த வழிபாட்டு தலம் அது சரியா தப்பா அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், அவர்கள் யாரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ, தன்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறார்களோ, தங்களுடைய பக்தியை எல்லாம் காட்டுகிறார்களோ, அந்த வழிபாட்டு தலத்தில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பல்லாயிரம் பெண்கள், அதுவும் திருமணமாகாத பெண்கள், கற்புகள் சூறையாடப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் அங்கே துப்புரவு பணியாளரா சேர்ந்த புதுசு, ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்னாடி அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீரென்று நிர்வாகத்தால் அழைக்கப்படுகிறது, உனக்கு ஒரு வேலை, இந்த வேலையை செய்யுங்கிறாங்க. என்ன வேலைன்னு பார்த்தா அந்த கொலை செய்யப்பட்ட பெண்களினுடைய உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ற வேலை. இதை செய்ய மாட்டேன்னு சொன்னா, இந்த காரியத்துல நான் ஈடுபட மாட்டேன்னு சொன்னா இவரோட உயிரும் பறிபோகலாம், இவரும் எந்த நிலைமைக்கும் ஆட்படுத்தப்படலாம். வேற வழி இல்லை, வேலைக்கு சேர்ந்தாச்சு அப்படின்னு செய்து கொண்டே இருக்கிறார். அவர் குறிப்பிடுகிறார்,
கிட்டத்தட்ட இங்கே வரக்கூடிய பெரும்பாலான கன்னி பெண்கள் இங்கேயே கொலை செய்யப்பட்டு விடுகிறார்கள். உள்ள வந்தா வெளியில போறதே இல்லை. அந்த வழிபாட்டு தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்ல 13,000க்கும் அதிகமான பெண்கள் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கிறார்கள். இது இப்படியே நடக்குது. நான் மட்டும் இல்ல, என்னை போல நிறைய பேர் இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடக்கம் செய்யக்கூடிய வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நிறைய முறை வரும் பொழுது ஒரு பெண்கள், 2 பெண்ணு, 3, 4, சில நேரங்கள் சில ஆண்களினுடைய பிணங்கள் எல்லாம் வரும். நாங்க அதெல்லாம் அடக்கம் பண்ணுவோம். இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு பிணம் கொண்டு வரப்படுகிறது. அதை பார்த்த உடனே தெரிந்து கொள்ள முடிந்தது சீரழிக்கப்பட்டிருக்கிறது, கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று. யாருன்னு முகத்தை பார்த்தால் என்னுடைய உறவுக்கார பெண். அதுக்கு மேல என்னால் அதை தாங்கிக்க முடியல. அதுக்கு மேல என்னால் அந்த வேலையை செய்ய முடியல. உடனே அந்த வேலையை விட்டு எங்கே என்னுடைய உயிரையும் பறித்து விடுவார்களோ என்று நினைத்து அங்கிருந்து ஓடி போய் இன்னொரு இடத்துல ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. பரவலாக அது பேசப்பட்டது. ஒரு சில தினங்களிலே இருந்தே அந்த அனைத்து செய்திகளும் நீக்கப்பட்டும் விட்டது. அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்ப இதுல என்ன செய்தினா, என்ன கவனிக்கணும்னா, இது எங்கோ யாரோ ஒருவர் அறியாமையிலோ அல்லது வேறு ஏதோ காரணத்துக்காக செய்த செயல் அல்ல. ஒரு வழிபாட்டு தலத்தில் கடவுளாக மதிக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள், அதை தன்னுடைய உயிருக்கு மேலாக அதிகமாக நேசிக்கிறார்கள், எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த இறையச்சம் என்கின்ற வார்த்தை வரும் பொழுது அதெல்லாம் இங்க இல்லை. அல்லாவையும் அல்லாவினுடைய தூதரையும் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை தவிர இந்த உலகத்துல யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் இந்த பரிசை மட்டும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தினுடைய எந்த இன்பமாக இருந்தாலும் அல்லாவினுடைய பார்வை வந்துவிடும், அல்லாஹ் கேட்டு விடுவான் என்று நினைத்து வாழ்ந்து பாருங்கள். அல்லாஹ் உலகத்திலேயே அதற்கு எப்படிப்பட்ட வெகுமதிகளை தருவான் தெரியுமா? திருமறை குரானையும் அல்லாவினுடைய தூதரின் வழிகாட்டுதல்களையும் அவர்களோடு வாழ்ந்த தோழர்களினுடைய வாழ்க்கையும் எடுத்து நீங்கள் புரட்டி பாருங்கள். ஜும்மா நாள்ல காஃப் அத்தியாயம் ஓதணும், நமக்கெல்லாம் தெரியும். நிறைய வீடுகள்ல ஓதுவோம், நிறைய பேர் ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறோம். அதனையே தமிழில் ஓதி பாருங்கள், அதனுடைய அர்த்தத்தை விளங்கி பாருங்கள். அல்லாஹ் காஃப் அத்தியாயத்தில் சொல்கிறானே, ஒரு சமுதாயம் குகைவாசிகள் அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் வாழ்ந்ததினால் அல்லாஹ் அவர்களுக்கு எப்பேற்பட்ட வெகுமதியை கொடுத்தான் பார்த்தீர்களா? இதுல என்ன தெரியுமா கவனிக்க வேண்டிய விஷயம்? இது அவர்களுக்கே தெரியாது. அந்த இளைஞர்கள் இருந்தார்கள், அல்லாவினுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். எங்கே அந்த ஊரிலேயே வாழ்ந்தால் அல்லாவினுடைய மார்க்கத்திலிருந்து திசை திருப்பி விடுவார்களோ என்று ஒதுங்கினார்கள். ஒரு குகையில் போய் தஞ்சம் அடைந்தார்கள். பாதுகாப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். அது வரைக்கும் தான் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் உறங்கியது அல்லாஹ் திருப்பி போட்டது, அவர்களை யாருமே நெருங்க முடியாது போல அல்லாஹ் செய்தது. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் கழித்து அவர்கள் எழுந்து வெளியே சென்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இறையச்சத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்தார்கள். அல்லாவினுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த அல்லாவினுடைய மார்க்கத்தை பின்பற்ற விடமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். அதனால் ஒதுங்கினார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுத்தான் பாத்தீங்களா? கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இதெல்லாம் இன்னைக்கு இருக்க உலகத்துல, இன்னைக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள்ல நமக்கு இது போல அல்லாவினுடைய அருள், அல்லாவை தவிர வேறு யாராவது நம்முடைய வாழ்க்கையில் தர முடியுமா? எத்தனை நாள் கஷ்டப்படுறோம், எவ்வளவு விஷயங்களுக்காக கஷ்டப்படுறோம், எத்தனை விஷயங்களுக்காக கஷ்டம் வரும் பொழுது மட்டும் அல்லாவை நினைக்கிறோம். ஆனால் நாம எதிர்பார்க்காமையே, நாம அதற்காக முறையிடுவதற்கு முன்னமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறையச்சம் என்பது அலங்கரித்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். தன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து நிகழ்த்தி காட்டுவான். இது ஏதோ நபிமார்களுக்கு, நபித்தோழர்களுக்கு, அவங்களுக்கு மட்டுமல்ல, நாமும் அந்த அல்லாவைத்தானே ஏற்று இருக்கிறோம். நானும் அந்த அல்லாவைத்தானே வணங்கி கொண்டு இருக்கிறோம். மனப்பூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை தானே வைத்துக் கொண்டு இருக்கிறோம். பிறகு ஏன் அல்லாஹ் நமக்கு தரமாட்டான்? அந்த எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். அல்லாவை பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் எனக்கு உடன் இருப்பான். அந்த இறையச்சத்தினால் உலகத்தில் ஏதாவது எனக்கு ஒரு துன்பம் வந்தாலும், உலகத்தில் ஏதாவது ஒரு சிரமம் வந்தாலும் அல்லாஹ் அதை நீக்கி விடுவான் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல வரணும். நம்ம அதுலதான் ஆட்டம் கண்டு போயிடணும். அல்லாஹ் தருவாங்கிறத பத்தி எப்படி நம்புறோம்னா, ஏதோ கிடைச்சா கிடைக்கட்டும், நடந்தா நடக்கட்டும், கிடைச்சா சந்தோஷம்தான், இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் எப்படி நடக்கும்? நாள் ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வர்றாங்க. வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அங்கே மழை பொழியட்டும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே அந்த நபித்தோழர் கேட்டுடுறாரு. கேட்டுட்டு வானத்தை பார்த்தா மழை மேகங்கள் திரண்டு நிக்குது.
அந்த மலை மேகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அப்படியே நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அவரும் பின்னால் போய்கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரித்தம்பளத்தினுடைய தோட்டம், அந்த தோட்டத்துக்கு வந்த உடனே மழை பெய்கிறது. மழை பெய்யறது இதெல்லாம் நமக்கு சாதாரணமா இருக்கலாம். நம்ம ஊர்ல அந்தந்த சீசன் வந்தா மழை கொட்டி தீத்துருது. ஆனால் இந்த நிகழ்வு நடைபெற்றது எங்க தெரியுமா? பாலைவனத்துல. பாலைவனத்துல மழை என்கிறது அபூர்வம். அந்த மக்களை மலையை பார்ப்பது, மலையை சந்திப்பது, அந்த மலையினுடைய நீரை அனுபவிப்பதுங்கிறது அபூர்வத்திலே அபூர்வம். பாலைவனத்துல, அந்த பாலைவனத்துல நடைபெற்ற நிகழ்வு. அதுவும் பரவலாக அந்த மழை என்பது அந்த பாலைவனம் முழுவதும் பெய்யல, ஒரே ஒரு தோட்டத்தின் மீது மட்டும் பெய்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறாரு. பார்த்தவருக்கு ஆச்சரியம் தாங்கல. நேரா அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் யாருன்னு விசாரிக்கிறார். அவர் ஒரு விவசாயி. அந்த விவசாயியை கூப்பிடுறாரு. என்ன நடந்தது, என்ன நடக்குது? உங்களுக்கு மட்டும் மழை பெய்கிறதே, உங்களுக்கு மட்டும் வானிலிருந்து நீர் வருகிறதே, இது எப்படி சாத்தியம்? இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது? அவர் அப்பாவே பதில் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. மழை பெய்யும், தண்ணீரை சேமிச்சு வச்சுக்குவேன், அதன் மூலம் விவசாயம் பண்ணுவேன், அதன் மூலம் வரக்கூடிய பொருள்களுக்கு நான் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறேன். ஒருவேளை இறைவன் அந்த அளவுகோலுக்காக எனக்கு மழையை தருகிறானோ என்னவோ அது எனக்கு தெரியாது. அது என்ன அளவுகோல்? கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சல்களை மூன்றாக பிரித்துக் கொள்ளுவேன். ஒன்று நான் என்னுடைய தேவைக்காக வைத்துக் கொள்வேன், என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக. அதுல இன்னொரு பகுதியை மீண்டும் விவசாயம் செய்வதற்காக, மீண்டும் பயன்படுத்துவதற்காக அந்த பொருள்களை பயன்படுத்திக் கொள்வேன். மூன்றாவது ஒரு பங்கு, அந்த பங்கை நான் மார்க்க அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையில் தர்மம் செய்து விடுவேன் தேவைப்படுபவர்களுக்கு. என்னைக்கு இந்த விவசாயத்தை நான் ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதனைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அல்லாஹ் அதனால் எனக்கு மழை தருகிறானோ என்னவோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த விவசாயி சொல்றார். அவரை அப்படி பிரிக்க சொல்லி சொன்னது யார்? ரசூல்லா சொல்லல. ரசூல்லா தான தர்மங்கள் தான் செய்ய சொன்னார். நீ செஞ்சையா இல்லையா அதை ரசூலுல்லா கேட்கல. வந்து யாராவது ரைடு பண்ணி பார்த்தாங்களா? அது ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு வருது, எவ்வளவு போகுது, அதை யாராவது கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. ஆனால் அவரினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த இறையச்சத்தினுடைய அளவு, அந்த இறையச்சத்தினால் கிடைத்த பலாபலன்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? நாம இருக்கிறது இஸ்லாத்தில், அகில உலகத்தையும் அண்டத்தையும் படைத்து அதனை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், என்ன செய்தாலும் சரிதான், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரிதான், அதற்கான ரிசல்ட்டை நாம உலகத்திலேயே சந்தித்து விடுவோம். அதை இன்றைக்கு கண்கூடாக பல இடங்களில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய நிலையும், அவங்கள்ட்ட வேணா செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆடம்பரமான வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், அவங்க போயிட்டு வர்றதுக்கு 1க்கு 2 கார் 4 வண்டி இல்லாம இருக்கலாம், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை, அவர்களினுடைய பிள்ளைகள், அவர்கள் வளரக்கூடிய விதம், அவர்களோடு இறையச்சம் இல்லாமல் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வாழ்க்கை வசதி உள்ளவர்களாக இருந்தாலும், அந்த வீட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த செல்வந்தரிடத்துல போய் கேட்டு பாருங்க, எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நிறைய பெற்றோர்கள், அதிலும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் திரும்ப திரும்ப பல இடங்களில் புலம்பக்கூடிய வார்த்தைகள் என்ன? நீங்க வாங்க எப்பாவது ஒரு வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க. ஏன், என்ன ஆச்சு, என்ன காரணம்? சொல் பேச்சு கேட்பதில்லை. ஆண் பிள்ளைகளாக இருந்தால் எல்லா கெட்ட பழக்கங்களையும் வைத்திருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை. அதுவும் இன்றைக்கு நவீன உலகத்தில் கைகளில் செல்போன்களை வாங்கி கொடுத்து சமூக வலைத்தளங்கள், சமீபத்தில் பார்த்தோமா இல்லையா? கேரளாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு, ஒரு பெண், அதுவும் முஸ்லிம் பெண், அந்த செல்போனை வைத்து ஒரு நபரை பற்றி செய்தியை வெளியிட, அது நடந்தது தவறுனா அதே இடத்துல கண்டிச்சிருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. காவல்துறையில புகார் கொடுத்திருக்கலாம், அதே இடத்துல என்ன நடந்தது என்பதற்கு தீர்வு கண்டிருக்க முடியும். ஆனால் அந்த செல்போன் வைத்து அதை படம் பிடித்து அது சமூக வலைத்தளங்களில் போட்டு அவருக்கு மன உளைச்சல் உண்டாகி அவர் தற்கொலை செய்து மரணித்தே விட்டார். தற்கொலை செய்யறது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா? அதெல்லாம் 2வது பக்கம். அந்த பெண் பிள்ளை செய்த ஒரு காரியம் எத்தனை பெரிய தூரத்திற்கு கொண்டு வந்து விட்டது. கடைசியில அந்த பெண் தான் ஜெயிலுக்கு போனான். தற்கொலை செய்வதற்கு தூண்டிய வழக்கு அவதான் இன்னைக்கு சந்திக்கிறா, அவதான் இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் நாளையும். இதுதான் நிலைமை. இரையச்சம் இல்லாமல் வளர்த்தப்படக்கூடிய குழந்தைகளினுடைய நிலைமை. இரையச்சத்தோடு வளரக்கூடிய குழந்தைகள் பாருங்கள், நாம் இருக்கிறோம்.
நாம் பெற்றோர் என்கின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். நாம் புகைப்பிடிக்கிறது இல்லை. அது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு எதிரானது. அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பான் என்று வாழ்கிறேன். என்னை பாற்று என்னுடைய மகன் வளர்வான். எப்படி வளர்வான்? அந்த புகைப்பிடிக்காத பழக்கம், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவனாக வளர்வான். எந்த அச்சமும் இல்லை, எதுவும் இல்லை. வீட்டிலேயே உட்கார்ந்து குழந்தைகளிடத்திலேயே போய் வாங்கிட்டு வர சொல்லி வளர்த்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு மூட்டிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? சமீபத்தில் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. ஒரு சர்வே எடுக்கிறாங்க, புகைப்பிடிக்கக்கூடியவர்களையா பார்த்து சர்வே எடுக்கிறாங்க. நீங்க எங்க இருந்து பழகுனீங்க? எப்படி இந்த பழக்கம் உங்களுக்கு வந்தது? இதை எப்படி ஆரம்பித்தீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அதில் 90% மேலாக சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்க அப்பா பிடிப்பாரு, அதுல மிச்சத்தை போட்டுருவாரு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதுல என்னதான் இருக்கு என்று டேஸ்ட் பார்க்கறதுக்காக எடுத்தேன், பிடித்தேன், ஆரம்பித்தேன், இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா எல்லாம் மூத்த போயிட்டார், ஆனால் இன்றைக்கு அந்த பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை என்று பேசியவர்கள் தான் அதிகம். இதெல்லாம் ஒரு உதாரணம். நாமும் வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தையும் நேர்வழியில் வாழ வைக்க வேண்டும் என்றால் அந்த இறையச்சத்தை கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ஃபுசிக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில என்றைக்கு இந்த பண்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த ஆரம்பிக்கிறோமோ, இறையச்சத்தை பற்றி பிடிக்கிறோமோ, அன்றைக்கு நாமும் நல்லா இருப்போம், நம்முடைய குழந்தைகளும் நன்றாக இருப்பார்கள். இந்த சமுதாயத்தையும் ஒரு வலிமையான இஸ்லாமிய சமுதாயமாக மாற்ற முடியும். அப்படி மாற்றக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை படைத்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து இந்த முதல் உரையினை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அல்லது தொழக்கூடிய முதல் ஜும்மா இது ஒன்றும் கிடையாது. இதற்கு முன்னமும் ஏராளமான ஜும்மாக்களை சந்தித்திருக்கிறோம், பயான்களை சந்தித்திருக்கிறோம். வாய்ப்புகள் கிடைத்தால் கிதாபுகளை படிக்கிறோம். நமக்கு எல்லா உபதேசங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகம். ஆனால் நமக்கு தெரிந்த உபதேசங்கள், நாம் கேட்டு மனதில் பதிய வைத்த எத்துணை உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடிகிறது. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சவால் தான். தொழுகையில கோட்டை விட்டுறோம். ஒரு தான தர்மம் செய்ய வேண்டிய ஒரு தருணம் இருக்கும். அதுக்குன்னு நிறைய உபதேசங்கள் இதற்கு முன்னால் நிறைய முறை பேசப்பட்டிருக்கலாம், அதை கேட்டிருப்போம். ஆனா அந்த இடத்துல நமக்கு கை வராது. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையுமே நீங்கள் எடுத்து உரசி பாருங்களேன். எல்லா இடத்துலையும் நாம் இஸ்லாத்தை உயிர்ப்பிச்சிடுறோமா? எல்லா இடத்திலும் அல்லாஹ்வினுடைய உபதேசத்தையும் அல்லாஹ்வினுடைய தூதரின் வழிகாட்டுதல்களையும் முழுமையாக நான் நிறைவேற்றி விட்டேன், அதனை பின்பற்றக்கூடிய ஏகத்துவவாதி என்று நம்மால் நம்மை சொல்லிக் கொள்ள முடியுமா? நான் உட்பட யாராக இருந்தாலும். ஏன் முடியறது இல்லை? பல நேரங்களில் தோற்று போய்விடும். அந்த நிகழ்வெல்லாம் நடந்ததுக்கு பிறகு நாம யோசிச்சு வருத்தப்படுவோம். அசால்ட் ஒரு வக்து தொழுகையை விட்டுருவோம். ரொம்ப பொடும்போக்கா ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் நாம் செய்யாம விட்டுருவோம். அதற்கு பின்னால் அதை நினைத்து வருத்தப்படுவோம். இப்படி பலரையும் பார்க்க முடிகிறது. பலரும் புலம்புவதை கூட கேட்க முடிகிறது. காரணம் என்ன? அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அதற்கான பதிலை சொல்லுகிறான். தாலிகல்லதை கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். யார் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வேதம் நேர் வழி காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த திருமறை குர்ஆனினுடைய உபதேசங்களை வாழ்க்கையில் நம்மால் நடைமுறைப்படுத்த முடியும் என்றால் அது என்றைக்கு முடியும் தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, இறையச்சம் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்தால். தவறுகள் செய்யும் பொழுதோ, எந்த காரியத்தை செய்யும் பொழுதோ, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கின்ற அச்ச உணர்வு என்றைக்கு ஒரு மனிதனினுடைய உள்ளத்தில் நீங்காமல் இடம் பிடிக்கிறதோ அன்னைக்குத்தான் முழுமையான ஏகத்துவவாதிகளாக மாற முடியும். வெளியே சொல்லிக்கலாம், நான் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் ஏற்றிருக்கிறேன், அதுதான் முறைப்படிதான் வாழ்வேன், வெளியில தாராளமா சொல்லிக்கலாம். சொல்லுவதை பலர் நம்பவும் செய்யலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே உள்ளுக்குள்ள தெரியுமா இல்லையா? அந்த நிகழ்வுகள் மறைய வேண்டும் என்றால் முழுமையான முஸ்லிம்களாக அல்லாஹ் சொல்லுகிறானே, மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள், மரணிக்கும் போதும் முஸ்லிம்களாக மரணியுங்கள் என்று. அந்த நிலையை இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால்
அல்லாவை பற்றிய அச்சம் முறையாக நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லை என்றால் ஆரம்பத்தில் சொன்னதை போல அந்த யூதர்களோடு அந்த கழுதைகளோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நாம் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே உண்டு. அதுபோல அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லதொரு பாக்கியத்தினை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.